30 பேர் தான் ஒரு வகுப்பறையில் மாணவர்களை அகாமடேட் பண்ணணும்னு சட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. 30க்கு மேல கிளாஸ் ரூம்ல நிறைய பேர் இருக்காங்க, கை தூக்குங்க. இவ்வளவு பேரும் போய் சொல்றாங்களா மேடம்? ஓகே, அப்ப அந்த ரேஷியோல இருக்கும்போது டீச்சர் ரேஷியோ எவ்வளவு இருக்காங்கன்னு கேளுங்க சார். இது நம்ம புதுசா இருக்கு. 2 டீச்சர் சட்டப்படி இருப்பாங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் ரூம்ல 30க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்ணிக்கிட்டு 2 டீச்சர் வச்சுக்கலாமா? கூடாது சார். கூடாது. அப்புறம் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சார் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்க்கும்போது அங்கே டிரைவர் இருக்கணும், கண்டக்டர் இருக்கணும், அண்ட் அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு நானி இருக்கணும். கலர் கலரா ரீலா விடுற. இப்போ ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு டிரைவரு, ஒரு கண்டக்டரு, ஒரு நானி, ஒரு ஃபீமேல் நானி கண்டிப்பா இருக்கணும். 3 பேர் இருக்காங்களா? இருக்காங்க. நான் பார்த்தது இல்ல. நக்கல்யா அவனுக்கு. நான் இந்த பக்கமே ஓட்டெடுப்பு போடுறேன். நாங்க எங்க பஸ்ஸில் கண்டக்டர், டிரைவர், அப்புறம் ஒரு நானி வச்சிருக்கோங்கிறவங்களாம் கை தூக்குங்க. சோலி முடிச்சு. உங்க சைட்லேயே கை தூக்கலாமா? சார் இதுல என்னன்னா மே மாசம் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அப்பயும் நாங்க 5 பே பண்ணணும். ஐயோ மீண்டும் மீண்டுமா? மே மந்த்தும் நாங்க இருக்க டீச்சருக்கு, டிரைவருக்கு, கண்டக்டருக்கு நாங்க சேலரி கொடுக்கணும்ல. மே மந்த் நாங்க சேலரி கொடுக்காம இருக்க போறது இல்லையே. ஓ நீ அப்படி வரியா? சரி அப்ப எங்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த பெட்ரோல் சார்ஜஸ் கம்மி, ஜிபிஎஸ், சிசிடிவி வாட் எவர் இட் இஸ் எல்லாமே கட் ஆறது இல்லையா? சபாஷ், சரியான போட்டு. பெட்ரோல் சார்ஜஸ் உங்களுக்கு சேவ் ஆறது இல்லையா? நீங்க அதுல எனக்கு கன்செஷன் கொடுக்கலாமே. பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்கள்ட்ட திருப்பி ஜாஸ்தி வாங்க முடியுமா சார்? இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. அதை மையமா வச்சு தான் உங்க ரேட்டே ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா, ஏன்னா வண்டி சேஃப்டியா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்புறம் வண்டி சேஃபா இல்லாம ஏன் காசு கொடுக்கணும்? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. சேஃப்டிங்கிறது அவங்க சொன்னது மாதிரி மேண்டேட்டரி. அது நம்ம ப்ரீசியஸான ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி ஏன் சொல்றீங்க? சார் எஃப்சி எல்லாம் பண்ணும்ல. அம்மா என்னம்மா நீங்க வண்டினா இதெல்லாம் பண்ணதாமா வேணும். ஆஹா நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். 11 மாசம்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 மாசம் அவங்க பிள்ளைங்களை வீட்டில் தான் சார் வச்சுக்கணும். நம்ம 1 மாசம் எனக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமா இருக்கு நீங்க பேசலாம். 1 மாசம் வீட்டில் தான் வச்சிருக்கோம். கண்டு விட்டாளையா?